அண்மை செய்தி திருச்செந்தூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் உடற்கல்வி ஆசிரியர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் புகாரில் தலைமறைவாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் கோவையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் மீது போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவிகளை அழைத்துச் சென்றபோது உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் அத்துமீறியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது கொடுத்து மாணவிகளை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியதாக ஏற்கனவே உடற்கல்வி ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுடலைமணி, தற்போது பொன்சிங் எவ்வாறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அடுத்து அவர் மீது பாயப்போகும் நடவடிக்கை என்ன? நிச்சயமா வேதவள்ளி, தற்போது திருச்செந்தூர் பகுதியில் உடற்கல்வி ஆசிரியர் அதாவது விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்ற இடத்தில் பள்ளி மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் தொல்லைக்கு உண்டாக்கிய சம்பவம் என்பது பெரிய பேசுபொருளாக நடந்துள்ள நிலையில் தற்போது அந்த உடற்கல்வி ஆசிரியர் கோவையில் பதுங்கியிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பது இயங்கி வருகிறது. இந்த தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் நடந்த மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிக்காக இந்த பள்ளியைச் சேர்ந்த 5 மாணவிகளை உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு தங்கியிருந்த அறையில் அந்த மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் இன்று மதியம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் மாவட்ட கல்வி அலுவலரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் என்ன நடந்தது என்பது குறித்து விவரங்களை கேட்டு அறிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அதாவது உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் கோவையில் தலைமறைவாக உள்ளதாகவும் தற்போது நமது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் அந்த பகுதியில் கோவை மாவட்ட காவல்துறை அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவரை கோவையில் ஒரு உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்த போது அவரை கைது செய்துள்ளதாக தற்போது போலீசார் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு அதிகாரி மூலமாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் அவர் மீது போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை உடனடியாக கைது செய்துள்ள போலீசார் அவரை இன்றைய தினம் அழைத்து வரப்பட்டு திருச்செந்தூரில் மேற்கொண்டு விசாரணையை மேற்கொள்ள உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுடலைமணி.